Hello guys, welcome back to my channel. This is Resha here. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ரொம்ப நாளா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு ரெசிபி, that is மட்டன் பிரியாணி. என் வீட்டில் நான் எப்படி செய்வேன், எங்களோட ரம்ஜான்ல அப்போ எப்படி செய்வோம், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க to know how and what I'm doing throughout the video. இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் வந்து குக்கர் எடுத்துகிட்டு இதில் வந்து 6 to 7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதோட 5 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் இதோட 1 கிலோ மட்டன் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா இப்போ வந்து 1 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ பாஸ்மதி அரிசி சேர்த்துக்க போகிறோம். ஸோ 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷத்தில் கொஞ்சம் மட்டன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதோட 4 தக்காளி சேர்த்துக்க போகிறோம். அது சேர்த்துட்டு நல்லா அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஒரு லெமன் ஜூஸ், ஒரு ஃபுல் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். சீட்லாம் எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அந்த லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதையும் நல்லா ஆட் பண்ணிட்டு அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட 1/2 கப் தயிர் சேர்த்துக்க போகிறோம். ஸோ தயிர் சேர்த்துட்டு அதை அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அகெயின் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வீட்லேயே அரைச்சது, ரெடிமேட் கிடையாது. அண்ட் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடரோட அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு எடுத்திருக்கேன். ஸோ கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட அரை கட்டு புதினா அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 10 minutes வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதோட ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் நல்ல ஒரு அரௌண்ட் 80 to 90% நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ வந்து இதோட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பாஸ்மதி ரைஸை போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 minutes குக் ஆகிறதுக்கும் அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக அப்போ 100% நல்லா குக் ஆகிரும். ஸோ இப்போ அதை தண்ணி ஆட் பண்ணிட்டு அகெயின் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சோக் பண்ணி வச்சுருக்க 1 கிலோ பாஸ்மதி அரிசி இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக.
இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 10 minutes லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பொறுமையாக ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஓரளவு உதிரியாக வந்திருக்கு. கொஞ்சம் மாய்ஸ்டான பிரியாணி மாதிரி இருக்கும் இது. ஸோ இப்போ இதை இங்கே சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியாக கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். பிகாஸ் திஸ் இஸ் ஆர் கோ டு ரெசிபி அண்ட் எங்களோட எனி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஈவன் ரம்ஜான் நாங்கள் இப்படி தான் செய்வோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஆல்சோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.